Hi friends, today we are going to see Unit 5 Nano Devices. So, one of the important part B question, single electron transistor பற்றி நம்ம இப்போ discuss பண்ண போகிறோம். So, let's move on to the chapter. So, tunneling அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா penetration of charge carriers பற்றி அந்த charge carriers வந்து potential barrier வழியாக டைரெக்டாக penetrate ஆகும். ஸோ இது வந்து we are going to take இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம potential barrier அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா ஸோ this will be region 1 and this will be region 2 and this will be region 3. ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு ரீஜன் 1லேருந்து ரீஜன் 2க்கு மேலே கிளைம் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா the electron directly penetrate through the region 2 and reach region 3. ஸோ இதுக்கு பேர் தான் டனலிங், ரைட்? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா penetration of charge carriers அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டனலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ now we are going to see the definition, introduction. ஸோ single electron transistor, ஸோ shortly called as SET. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can control the number of electrons in quantum dots. quantum dotsல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்விட்சிங் டிவைசஸ். ஸ்விட்சிங் டிவைசஸோடைய ப்ராப்பர்ட்டி இதில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்விட்சிங் டிவைசஸ். ஸோ அதே மாதிரி இட் இஸ் யூஸ்ட் இன் ULSS, அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்விட்சிங் டிவைசஸ் வந்து மேக்ஸிமம் லாஜிக் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், குவாண்டம் டாட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இது ஸ்விட்சிங் டிவைஸ் கிடையாது, அதாவது ஸ்விட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, பட் ஸ்விட்சிங் டிவைசஸாக லாஜிக் கேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதனுடைய டெஃபினேஷன். ஸோ இதில் செட்டுன்றதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 டெர்மினல் ஸ்விட்சிங் டிவைசஸ் இருக்குது. இது என்ன பண்ணும், 1 எலக்ட்ரானை சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு 1 by 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ செட்டோட முக்கியமான வேலை என்னன்னாக்கா எலக்ட்ரானை தனித்தனியாக என்ன பண்ணும் அப்படின்னா குவாண்டம் டாட்க்கு உள்ளே அனுப்புறதும் சரி வெளியில் எடுக்கிறதும் சரி இண்டிவிஜுவலாக பண்ணும். ஒவ்வொரு எலக்ட்ரானையும் தனித்தனியாக ரெஃபர் பண்ணும். லைக்வைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து சோர்ஸு, சென்ட்ரலில் இருக்கிறது கேட்டு, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் சோர்ஸ்லேருந்து கேட்க்கு போகும், கேட்லேருந்து ட்ரெயினுக்கு போகும். ஸோ அப்போ இதில் ஒரு எலக்ட்ரானாக தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சோர்ஸ்க்கு வந்தோன்னே அந்த எலக்ட்ரான் அங்கேருந்து கேட்லேருந்து தென் ட்ரெயின். ஸோ இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானாக தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இதில் சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இதுக்குன்னு தனியாக டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இட் ஹேஸ் ஃபெட் எப்படி இருக்குமோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் டனலிங் ஜங்ஷன்ஸ். இதுக்குன்னு டனலிங் ஜங்ஷன்ஸ் தனியாக இருக்குது. இந்த பிளேசஸ் ஆஃப் PN ஜங்ஷன்ஸ். PN ஜங்ஷனுடைய டனலிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அண்ட் குவாண்டம் டாட் இந்த பிளேஸ் ஆஃப் ஃபெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டனலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to apply voltage bias, அதாவது வோல்டேஜை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டனலிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பயாஸ் பண்ணணும், அதாவது வோல்டேஜை பயாஸ் பண்ணணும். இதில் செப்பரேட் வோல்டேஜ் கொடுக்கணும். எதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும். பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் we have to apply the separate voltage for current direction. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கரண்ட் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா கேட் பயாஸ் வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், லார்ஜர் அதிகபட்சம் கொடுக்குறோம். எதுக்காக, கூலும் பிளாக்கேட் எனர்ஜியை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. கூலும் பிளாக்கேட் அப்படின்னா பேரியர்னு அர்த்தம். கூலும் அப்படின்றது யூ ஆல் நோ தட் த சார்ஜ் பிட்வீன் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ இந்த எனர்ஜியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு வோல்டேஜுடைய பயாஸ் அதிகமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த எனர்ஜி நீடட் டு மூவ் அ சார்ஜ். இப்போ ஒரு சார்ஜை
மூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Q அப்படின்றது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படின்னா அதை மூவ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் E நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது நமக்கு இந்த இடத்துல வேணும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு லைக் சரியா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சார்ஜு Q1 Q, இங்கே ஒரு சார்ஜு Q, ரைட். ஸோ இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே எலக்ட்ரான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம், E is equal to V into Q. அப்போ வோல்டேஜ் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சார்ஜை Qன்றது we can take it as charge of an electron அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், VE அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ E is equal to VQ அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை வந்து குவாண்டம் டாட்டுக்கு உள்ளேருந்து வெளியில் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனோட ஃபார்முலா V is equal to E by E. V is equal to E by E அப்படின்றது, Vன்றது பொட்டென்ஷியல் எனர்ஜி, சரியா. ஸோ இப்போ அடுத்தது ஈன்றது எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட இன்டென்சிட்டி தான் கேபிட்டல் E டிவைடட் பை ஈன்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஈக்குவல் டு WC by E. இப்போ டபிள்யூன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் வாட் நம்ம எப்படி சொல்லலாம், E² by 2C சார்ஜிங் எனர்ஜி. ஸோ அப்போ WCன்றது சார்ஜிங் எனர்ஜி, அப்போ வாட் நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜு டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பாயிண்ட்டு டிவைடட் பை அந்த ரெண்டு டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு டைபோல் மாதிரி தான், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 2Dன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். அப்போ V is equal to E² by, அதாவது இங்கே ரெண்டு சார்ஜுமே ஈன்னு எடுத்துக்கிறேன், அப்போ E into E² டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம், 1/2. ஏன்னா நம்ம இந்த ஒரு சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு தானே. ஸோ ஏதாவது ஒரு சார்ஜ் அப்படின்றனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், E² by 2. ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு C இருக்குது, அந்த C இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ E² by 2C டிவைடட் பை இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈயை நம்ம திரும்ப இங்கே டினாமினேட்டரில் E போட்டுக்கிறோம், சரியா. ஓகேவா, புரியுது இல்லையாப்பா. ஸோ ஈக்குவல் டு, இப்போ இந்த E² இந்த ஈயும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே ஒரே ஒரு E மட்டும் இருக்கும். அப்போ E டிவைடட் பை 2C. அப்போ ஒரு சார்ஜ் மட்டும் அந்த குவாண்டம் டாட்குள்ளேருந்து, அதாவது ஒரு எலக்ட்ரான் மட்டும் அந்த குவாண்டம் டாட்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கோ இல்லை உள்ளே போகிறதுக்கோ எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது, V is equal to E by 2C. ஓகேவா, புரியுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணியாச்சு குவாண்டம் டாட்டுக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஈஸியாக அந்த கூலும் பிளாக்கேடை, அந்த பேரியரை பெனட்ரேட் பண்ணி அந்த சைடு போயிடும். இப்போ இந்த கேட் வோல்டேஜ், அந்த ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, அதுதான் கேட் வோல்டேஜ். அந்த கேட் வோல்டேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகலாம் வெளியில் வரலாம் அப்படின்றத நம்மளால் செட் பண்ண முடியும், டியூன் பண்ண முடியும். அப்போ லோவஸ்ட் செட்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபார்முலா, அதாவது V is equal to E by 2C அப்படின்றது ஒரு செகண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு, அதாவது குவாண்டம் டாட் வழியாக மூவ் ஆக முடியும், சரியா. இப்போ இந்த ப்ராப்பர் கேட் வோல்டேஜ்ன்றது என்னது, V is equal to E by 2C, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1. இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ரொம்ப லோ, எதுக்குன்னா to allow an electron to tunnel through Coulomb blockade energy barrier to the quantum dot. மினிமமே எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கணும், V is equal to E by 2C இருக்கணும். சப்போஸ் எனக்கு V is equal to E by 1C இருந்துச்சு அப்படின்னாலே என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல அந்த எனர்ஜி, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது, குவாண்டம் டாட்லேருந்து வெளியிலையும் போகாது, குவாண்டம் டாட்லுக்கு உள்ளேயும் வராது, பொட்டன்ஷியல் பேரியரில் உள்ளேயும் வராது அப்படின்னு அர்த்தம், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இதுதான் இந்த செட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான், இந்த சோர்ஸில் தான் எலக்ட்ரான் இருக்குது, சரியா. ஸோ நடுவில் இருக்கிறது VG, அதாவது கேட் வோல்டேஜ். இப்போ கேட் வோல்டேஜ் வந்து நம்ம ஜீரோனா கனெக்ஷன் கொடுக்கலான்னு அர்த்தம். அடுத்தது ட்ரெயின்னு,
ஸோ உள்ளே எனக்கு குவாண்டம் டாட் வந்துட்டு ஐசோலேட்டட், உள்ளே அதாவது குவாண்டம் டாட்டுக்குள்ளே எலக்ட்ரான் இல்லை அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி, இது பொட்டென்ஷியல் எனர்ஜியில் இப்போ இந்த சைடு ரீஜன் 1ல் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்போ நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்தது இதுதான் வந்து பொட்டென்ஷியல் பேரியரு, அதாவது இந்த கேட் வோல்டேஜ் இதுதான் கேட்டு. சரியா? இதுதான் வந்து எனக்கு ட்ரெயின் ரீஜன். சரியா? இது சோர்ஸு, இது சோர்ஸு. சரியா? இது வந்து கேட் வோல்டேஜு, இது வந்து ட்ரெயின். ஓகே. ஸோ இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கனால எலக்ட்ரான் என்ன பண்ணாது, கேட் வோல்டேஜுக்கு போகாது, ஏன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், கேட் வோல்டேஜ் கொடுத்துட்டோம். கேட் வோல்டேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா சோர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும், சார்ஜ் ஆகி இந்த பொட்டென்ஷியல் பேரியருக்கு உள்ளே பெனட்ரேட் ஆகும். அதுதான் இங்கே சென்டரில் ஒரு டாட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ அந்த டாட் வந்து என்ன பண்ணுது, இப்போ பெனட்ரேட் ஆகிடுச்சு பொட்டென்ஷியல் பேரியரில். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல செட்டு வந்து எனக்கு, அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் வந்து இப்போ ஆன் கண்டிஷன், ஆன் மோடில் இருக்குது. அதாவது நான் பயாஸ் பண்ணிட்டேன், கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து, அதாவது குவாண்டம் டாட்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகணும். சரியா? குவாண்டம் டாட்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, V is equal to E/2C கொடுக்கணும். அதாவது வோல்டேஜ் வந்து E/2C இருந்தால் தான் இந்த இடத்துலேருந்து அது என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு அந்த ஆரோ மார்க்குக்கு பெனட்ரேட் ஆகி வரும். அப்போ சோர்ஸில் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணுது, கேட் வோல்டேஜ், அதாவது கூலும் வோல்டேஜ், அதாவது அந்த சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜும் உள்ளே இருக்கக்கூடிய கேட்டோட சார்ஜும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் என்னால் வெளியில் வர முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள குவாண்டம் டாட்ஸு சாரி இங்கே உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல இப்போ பெனட்ரேஷன் பேரியருக்கு வந்துடுச்சா, பொட்டென்ஷியல் பேரியருக்கு வந்துடுச்சா, இந்த பொட்டென்ஷியல் பேரியர்லேருந்து இப்போ வெளியில் மூவ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கணும், V is equal to E/2C இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த கூலும்புடைய பிளாக்கேட் எனர்ஜி ஓவர் கம் பண்ணால் தான் என்னால் பெனட்ரேட் ஆகி ட்ரெயினுக்கு வர முடியும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் குவாண்டம் டாட் கெட்ஸ் அன் எலக்ட்ரான், குவாண்டம் டாட் எலக்ட்ரானை வாங்கிடுச்சு அப்படின்னா அதனோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், டனல்ஸ் த்ரூ த கூலும் பிளாக்கெட், அந்த சென்டர் இடம் இருக்கு இல்லையா, அதுதான் கூலும் பிளாக்கெட், அந்த அதர் சைட் டு ரீச் த லோவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் த ட்ரெயின் ரீஜன். அப்போ சென்டர் பார்ட் எனக்கு பிளாக்கெட், எனக்கு அதாவது அந்த கூலும் எனர்ஜி அதிகமாக இருக்குது, சைடில் ட்ரெயினோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த டாட் வந்து எம்டி, அந்த பொட்டென்ஷியல் லோவர் அகெயின். அப்போ அந்த குவாண்டம் டாட் என்ன ஆகும், இந்த சைடு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ ட்ரெயினுக்கு போயிடுச்சு அப்படின்னா எம்டி ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ் திரும்ப என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பயாஸ் கேட் வோல்டேஜ் கொடுக்குறேன். கேட் வோல்டேஜ் இப்போ அதாவது விஜியோடைய வேல்யூ 0 இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. நான் கேட் வோல்டேஜை நான் லார்ஜாக அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து கூலும் பிளாக்கேட்லேருந்து மூவ் ஆகி வெளியில் வரும். அந்த கூலும் பிளாக்கேட்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் V கூலும் சொல்கிறோம். சிங்கிள் எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னாக்கா Vg is equal to V கூலும், அதாவது கேட் வோல்டேஜ் ஈக்குவல் டு கூலும் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேட் வோல்டேஜ் ஃபார் 2 எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான் இப்போ குவாண்டம் டாட் வழியாக வெளியில் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபார்முலா என்ன, V கூலும் ப்ளஸ் E/2C. V கூலும்ன்றது நம்ம ஆல்ரெடி அந்த சார்ஜுடைய, அதாவது அந்த 2 சார்ஜு, அந்த 2 சார்ஜுடைய டிஃப்ரென்ஸ் தான் V கூலும் அப்படின்றது. சரியா? ப்ளஸ் E/2C. இப்போ இந்த V கூலும் ப்ளஸ் E/2Cன்றது ஒரு எலக்ட்ரானுக்கு, 2 எலக்ட்ரானுக்குனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு E/2Cயை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல V கூலும் ப்ளஸ் E/Cன்னு வர்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. இதில் 1/2 ப்ளஸ் 1/2, 1/2 ப்ளஸ் 1/2 எவ்வளவு, 1. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக V கூலும் ப்ளஸ் E/Cன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே அங்கே கன்ஸ்ட்ரக்ட் கிடையாது. 3 electrons can move on the quantum dot at a time. ஒரு எலக்ட்ரான் அந்த 3 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த குவாண்டம் டாட் வழியாக ஒரே சமயத்தில் போகணும் அப்படின்னாக்கா அப்போ ஃபார்முலா எப்படி மாறும் நமக்கு, அப்போ என்னாகும், V கூலும், அதை ஃபஸ்ட்டு நமக்கு 2 எலக்ட்ரான்ஸுக்கு V கூலும் ப்ளஸ் E/2C, 3 எலக்ட்ரான்ஸுக்கு V கூலும் ப்ளஸ் E/2C ப்ளஸ் E/2C, இது 3 எலக்ட்ரான்ஸுக்கு. Next, number of electrons in quantum dot is controlled by using the gate voltage.
அப்போ அந்த கேட் வோல்டேஜுடைய டிட்டர்மைன் பொறுத்து, அதை பொறுத்து தான் நமக்கு குவாண்டம் டாட்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூட்டிலைஸ் டு மேக் அன் எஃபெக்டிவ் ஸ்விட்ச். ஸோ இந்த ஆன் ஆஃப் கண்டிஷன், அதாவது செட் வந்து ஆன் மோட் ஆஃப் மோடை பொறுத்து தான் அது வந்து நம்ம ஸ்விட்சிங் டிவைஸஸை யூஸ் பண்ணுறதுக்கான, அதாவது கேட்ஸ் யூஸ் பண்ணி அதை செட் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கேட் வோல்டேஜ் வந்து ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். சரியா? அடுத்தது அந்த சோர்ஸ் டு ட்ரெயின் கரண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பிக்கோ ஆம்பியரில் இருக்கும், ஆம்பியர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ மில்லி வோல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், 10⁻³ ஸோ ஆம்பியர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கோ 10⁻12 இருக்கும். ஸோ அப்போ கேட் வோல்டேஜ் ஃபார் செட் வந்து ஃபியூ மில்லி வோல்ட்ஸு, சோர்ஸ் டு ட்ரெயின் வோல்டேஜுடைய அந்த ஆம்பியர் கரண்ட்டுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா பிக்கோவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயர் தேவை கிடையாது. அடுத்தது ஒவ்வொரு செல்லுடைய சைஸும் வந்து 2.5 நானோமீட்டர் ரேஞ்சு தான் இருக்கும். நானோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னாக்கா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் கூட பார்க்க முடியாது, அதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். சென்டிமீட்டர் ஸ்கேலில் அந்த சின்ன 0.1 0.2 அந்த மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நியர்பை அதையே 3 டிவிஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த 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 மெஷர்மெண்ட் தான் வரும். சூட்டபுள் ஃபார் ஹை டென்சிட்டி மெமரி. ஹை டென்சிட்டி மெமரி அப்படின்றது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் அதை சொல்லிட்டாங்க, யூஸ்டு ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இட் இஸ் ஹைலி இம்பேக்ட் பண்ணும் இது. ஸோ இதனுடைய லிமிட்டேஷன்ஸ், ரூம் டெம்பரேச்சரில் வந்து குவாண்டம் டாட் சைஸ் வந்து 10 நானோமீட்டரை விடவும் சின்னதாக இருக்கும். ஹார்ட் ஃபேப்ரிகேஷன், இது தயாரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்டிக்கல் லித்தோகிராஃபி அப்படின்றது லைட் யூஸ் பண்ணி தான் இதில், லித்தோகிராஃபின்றது ஸ்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப லைட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வி கான்ட் யூஸ் டைரக்ட்லி கண்டக்டர்ஸோ இல்லை இன்சுலேட்டர்ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. செமிகண்டக்டர் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண முடியும் டு டெவலப் ஃபார் கனெக்டிங் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸ். தனித்தனியான அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர்ஸை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைமென்ஷனல் பேட்டர்ன்ஸ் இதுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சர் டெக்னாலஜி, டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எல்லாத்துலேயும், அண்ட் வி ஆல் நோ தட் ஐ மீன் எலக்ட்ரானிக் கேட்ஸில் டிஜிட்டல் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ், அது அண்டு நார் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அடுத்தது மாஸ் டேட்டா ஸ்டோரேஜ். மாஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்றது ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெராபைட்ஸில் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் எலக்ட்ரோமீட்டர். அதாவது ஒரு நானோமீட்டர் ரேஞ்சில் ஒரு டேட்டா, அதாவது ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட ஈவன் வித்தின் செகண்ட்ஸில் அதை நம்ம சென்ஸ் பண்ண முடியும், அதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். யூஸ் அஸ் டெம்பரேச்சர் ப்ரூப் பர்டிகுலர்லி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அப்போ இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்றது ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு, அதாவது லைட் ரிஃப்ளெக்ஷன், ஷார்ட் ரேஞ்ச் வேவ் லென்த்து, லாங் ரேஞ்ச் வேவ் லென்த்து, லைட்டுடைய அந்த வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சூட்டபிள் மெஷர்மெண்ட் செட்டப் ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஹோமோடைன் ரிசீவர் இன் த ரேஞ்ச் ஆஃப் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ். இப்போ வெதர் கண்டிஷன் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ வெதர் ஃபோர்காஸ்டோடைய அந்த சின்ன கம்மியான ஒரு எர்த்குவேக் இருந்தால் கூட, ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த சேம் மெஷர்மெண்ட் ஹோமோடைன் ரிசீவர் அப்படின்றது அந்த சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட நம்மளால் அதை கண்டுபிடிச்சிட முடியும், அதை ஈஸியாக வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் அட் ரூம் டெம்பரேச்சர்ஸில் இதை தயாரிக்கிறதுன்றது வந்து, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லோ டெம்பரேச்சர்ஸில் தயாரிக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் இதில். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட். So these are the part A questions, that is minimum 2 mark or 3 mark questions they had asked in a question paper. So define single electron transistor set, what is meant by single electron phenomena, and single electron transistor, how does it works, and next one is advantages, disadvantages and applications, and the last one part B question is construction and working of single electron transistor. And I hope so you all understand. If there is any if there is any grievances you feel, kindly talk to me and I will help you throughout the way. Okay.
All is well. Thank you so much, guys.